இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிர்கிஸ்தானில் லைசன்சிங்கை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் 3 பாயிண்ட். முதலாவது, கிர்கிஸ்தானில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்களா, அதுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கா, அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அப்படி கொடுக்குறாங்கன்னா அந்த லைசன்ஸ் இந்தியாவில் வேலிடா, இந்தியாவில் என்எம்சி அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, ஓகே. அண்ட் தேர்ட், இதுக்கு என்ன ப்ரூஃப். ஸோ இந்த 3 விஷயத்தை தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ நீங்கள் ஃபுல்லாக கன்டினியூ பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அன் ஆன்சர் ஃபார் திஸ். ஃபர்ஸ்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா, லைசன்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எம்பிபிஎஸ் டிகிரி முடிக்கணும், தென் 1 இயர் இன்டர்ன்ஷிப் அங்கே பண்ணியிருக்கணும். இது கிர்கிஸ்தான் கவர்மெண்ட்டே கேட்குறது. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே வில் கெட்ட செப்பரேட் சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். உங்கள் டிகிரி முடிக்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும், தென் இன்டர்ன்ஷிப் முடிக்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த 2 சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா வித்தின் 15 days டைமுக்குள்ளே உங்களுக்கு லைசன்ஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் அந்த கவர்மெண்ட்டோட லா சொல்லுது. அது செல்லுமா, இங்கே என்எம்சி அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னா, இது ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரண்ட் கிட்ட நாங்கள் பேசும்போது அவங்க எங்ககிட்ட இந்த கேள்வி கேட்பாங்க, சார் இது லைசன்ஸிங் அங்கே எக்ஸாம் இல்லாதனால வேலிட் இல்லாமே, அது செல்லாதாமே அப்படின்னு சொல்லுறது. ஏன்னு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரீவியஸாக கிர்கிஸ்தான் பண்ணாத கன்சல்டன்ட் கிட்ட போய் பேசியிருப்பாங்க, லைக் வியட்நாம் பண்ணுறவங்க, ஜார்ஜியா பண்ணுறாங்க, அவங்க மாதிரி அந்த மாதிரி கிட்ட பேசும்போது அவங்க இதை மைனஸ் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ அந்த பேரண்ட்டுக்கு நாங்கள் சொல்கிறது தான், உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா, ஆஸ் ஆன் டேட் இந்தியாவில் ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டருக்கு லைசன்ஸ் வாங்குறதுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன், இன்றைக்கி டேட்டில் தான் நான் பேசுகிறேன், ஃப்யூச்சரில் வரலாம். பட் இன்றைக்கி டேட் வரைக்கும் எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம், அவங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தில் கெட்ட லைசன்ஸ். எந்த ஒரு லைசன்ஸிங் எக்ஸாம் கிடையாது இந்தியாவில் இது வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது, இப்போ இந்தியா அதை செய்யும் போது இதே தான் அந்த கண்ட்ரியும் செய்கிறாங்க. வித்தவுட் எனி எக்ஸாம் தே கிவிங் லைசன்ஸ். ஸோ இந்தியாவில் லைசன்ஸ் எக்ஸாம் இல்லாத தான் லைசன்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி தான் அந்த கவர்மெண்ட்டுக்கான ரூல். ஸோ அதனால் அது செல்லுமானா ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செல்லும். இதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பர்சனலாக அவங்களுக்கு, அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹெல்த் ஆஃப் கிர்கிஸ்தான் ரிப்பப்ளிக், அவங்களுக்கு நாங்கள் மெயில் பண்ணியிருந்தோம். அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டரை தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது உங்களுக்கு எங்களோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதோட ட்ரான்ஸ்லேஷனும், இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனும் நாங்கள் வெப்சைட்லேயே போட்டிருக்கோம். அவங்க சொல்கிற பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஆர்டிகல் 150 Law of Kyrgyzstan Republic, Protection of Citizen Health, அது பிரகாரம் தே அலோவிங் டு ஃபாரின் நேஷன்ஸ் பீப்புளை அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. December 4, 2023 அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மென்ஷன் பண்ணி தான் அந்த லெட்டரை எங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா, கிர்கிஸ்தான்லேயே படிக்கிறவங்களுக்கு அக்ரெடிடேஷன் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை தே டூயிங் இட். ஸோ இதுதாங்க ப்ரூஃப். ஸோ இதோட லெட்டர் உங்களுக்கு செக் பண்ணணும்னா எங்களோட வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். அதோட ட்ரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனும் அதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எம்பிபிஎஸ் இன் கிர்கிஸ்தான் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அங்கே லைசன்ஸ் கொடுக்குறாங்க. தட் லைசன்ஸ் இஸ் வேலிட் இன் இந்தியா.